எல்லோருக்கும் இந்த வீடியோல சிலோனிகா ப்ராடக்ட் பற்றி ஒரு விரிவான எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தாரேன். சிலோனிகா ப்ராடக்ட் பற்றி சொல்வதற்கு முன் அதோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்றேன். இது ஏற்கனவே பரிச்சயமான ஸ்ரீலங்காவில இல்லாத பிராண்ட் தான் ஒரிஃப்ளம். அது போலதான் இந்த பிராண்டும் காணப்படுது. ஆனால் ஸ்ரீலங்காவில தான் உற்பத்தி செய்யப்படுது. எங்களோட பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த நேச்சர் பிளஸ் சயின்ஸ் கொண்டுதான் இந்த பொருட்கள் எல்லாமே உற்பத்தி செய்யப்படுது. சோ எங்களுக்கு எங்களோட நாட்டுல இப்படி ஒரு ப்ராடக்ட் வாரதுன்றது பெரிய விஷயம். அதுவும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியோடு வாரது மிகப்பெரிய விஷயம் தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு சர்டிபிகேட்டை பற்றியும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தரேன், சரியா? அதுல ஹாஸ்மோஸ் ஆர்கானிக் என்கின்ற சர்டிபிகேட். இது எப்படின்னு சொன்னா, காஸ்மெட்டிக் பொருட்கள்ல நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் போட்டிருக்காங்க என்று சொல்வதற்கான சர்டிபிகேட் தான் இது. GMP. இந்த சர்டிபிகேட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான சேஃப்டியான பொருட்களை வைத்து பொருட்களை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றதுதான் இந்த GMP. அடுத்தது குரூல்டி ஃப்ரீ, அதாவது மிருகங்கள் சார்ந்த எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்தாமல் 100% பிளான்ட்டை வச்சுதான், அதாவது பிளான்ட் பேஸ வச்சுதான் இவங்க உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ப்ராடக்ட் அத்தனையும். அதை சொல்றதுதான் இந்த சர்டிபிகேட். அடுத்தது GMO ஃப்ரீ, மரபணு மாற்றப்படாத பொருள். அதாவது இதுல வேற ஒரு ப்ராடக்ட், அதாவது வேற ஒரு பேஸ் தயாரிக்க இல்லை. அடுத்தது இவ்வாறான 6க்கு மேற்பட்ட சர்டிபிகேட்டோடு, அது மட்டுமல்லாம நானோ டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணித்தான் இந்த ப்ராடக்ட செய்யறாங்க. சோ இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் எங்களோட ஸ்ரீலங்காவில நாங்க உற்பத்தி செய்து எங்களுக்கு யூஸ் பண்றது மிகப்பெரிய விஷயம் தானே. சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எடுக்கணும் என்று எண்ணம் தோன்றினால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல 16 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல நிறைய ப்ராடக்ட் வரும். அதுல மெயினா சோப், பாடி லோஷன், பாடி பட்டர், ஷாம்பு, அடுத்து கண்டிஷனர், லிப் பாம், ஒவ்வொரு ஃபிளவர்ஸ்லயும் இருக்கு. ஸோ இது மட்டும் அல்லாமல் கொரியன் ப்ராடக்டும் எதிர்வரும் காலத்துல, அதாவது ஃபியூச்சர்ல கொரியன் ஸ்கின்னுக்குரிய மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுல எட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ.